எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் வந்திருக்கோம். இந்த வாட்டி புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, லாகுல், எங்க ஃப்ரெண்டு வெற்றி. நான் உங்க விகே. ஸோ இப்போ வந்து இன்னைக்கு சினிமா நிறைய பார்த்துட்டு இருந்தோம். அதனால இப்போ டிராகன் படம் வேற வந்துருந்துச்சு, அதையும் பார்த்தோம். சரி, அதை பத்தி பேசலாம்னு வந்திருக்கோம். லாகுல், நீங்க டிராகன் படம் பார்த்தீங்களா? நான் இன்னும் பார்க்கல. ஆனா டிஸ்கஷன் வந்துட்டீங்க. ஆமா, சும்மா பேசலாம்னு வந்திருக்கேன். ஆமா, எப்பவுமே நம்ம ஊர்ல அப்படிதானே, படத்தை பார்த்தவனும் படத்தை ரிவ்யூ பண்றான், பார்க்காதவனும் ரிவ்யூ பண்றான். வெற்றி, நீங்க பார்த்துட்டீங்களா படத்தை? நான் படத்தை போன வாரம் பார்த்தேன் ப்ரோ. சிறப்பா ஆனா பார்த்துட்டீங்க. ஓகே, இந்த படம் நல்லா இருக்கா, எப்படி இருக்கு, சொல்ல ஆரம்பிங்க, நானும் வர்றேன் உள்ள. படம் வந்து அன்எக்ஸ்பெக்டடா ஃபர்ஸ்ட் ட்ரைலர் விட்டப்ப எல்லாருமே டான் 2 மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. இது காமனா எல்லாருமே சொன்னது. ஆனா கம்ப்ளீட்டா எதிர்பார்த்ததை விட டான் படத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் பெருசா எதுவுமே இல்லை. ஏன்னா ஒரு ரெண்டு சிமிலாரிட்டிஸ், ஒன்று ரெண்டு பாயிண்ட் சொல்லலாம், மற்றபடி எதுவுமே இல்லை. கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் டேக் ஆன் நியூ பெர்ஸ்பெக்டிவ், ஒரு மாரல் ஸ்டோரின்னு கூட சொல்லலாம். ஆனா எடுத்த விதம், அதை டெலிவர் பண்ண விதம் கம்ப்ளீட்டா ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுவேன். டைரக்டர் இருக்கட்டும், ஹீரோவா இருக்கட்டும், அன்எக்ஸ்பெக்டட் பெர்ஃபார்மன்ஸ் பை மிஸ்கின். ஒரு ரியலி குட் ஃபிலிம். ரொம்ப நாள் கழிச்சு இந்த வருஷத்துக்கு ஐ திங்க் திஸ் இஸ் ஸ்டார்ட் ஆஃப் குட் ரன் ஃபார் தமிழ் மூவிஸ்னா இது ஒரு நல்ல படம். இந்த வருஷத்துக்கு ஃபர்ஸ்ட் படம்னு சொல்லுவேன் நான். ஆமா, ஆனா ட்ரெய்லர் பார்த்தா இல்ல, டான் மாதிரி தான் இருந்துச்சு. டான் டூன்னு தான் சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரெண்டுமே ஒரு மாதிரி சரியா படிக்காத ஜாலியா இருக்க ஹீரோ, காலேஜ் பிரின்சிபல்கிட்ட திட்டு வாங்குறது, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் நம்ம ஸ்பாய்லர்ஸ் எதுவும் கொடுக்கல. ஸ்டில் நீங்க சொல்றத பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் தெரியுது. பட் ரிவ்யூஸும் நல்லா வந்திருக்கு இந்த படத்துக்கு. ஆனா அதே பேட் ஹீரோ, இந்த காலால கை தட்டுறது, பிக் பாஸ் பார்க்கறது, ஜாலி பண்ற ஹீரோ. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு தான் நிறைய ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. ரொட்டீன் படத்துலேருந்து மாறி இருக்கு. நீ சொல்கிறத நானும் ஒத்துக்கிறேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ் ஆஃப் த இயர் ஸோ ஃபார். ஃபீல் குட் தான். இதை வந்து இந்த மாதிரி நல்ல விஷயம், நீ வந்து இப்போ போய் பேசக்கூடாது, நேர்மையாக இருக்கணும், மற்றவனை தட்டி விடக்கூடாது, இந்த மாதிரி நம்ம சொன்னோம் அப்படின்னா இது சொல்கிறது ரொம்ப பிரீச்சியாக இருக்குது. இது வந்து ஒரு ஜாலியான கமர்ஷியல் படமாக எடுக்கிறது அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். ஐ திங்க் அதை கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். லாகுல், நீங்கள் என்ன கடைசியாக பார்த்த ஃபீல் குட் தமிழ் படம் எது? நான் கடைசியா பார்த்த ஃபீல் குட் நண்பன் படம் சொல்லாதீங்க. நண்பன் ஃபீல் குட்டே இல்லையா? எது ஃபீல் குட் தமிழ் படம்? அவர் வெறும் இங்கிலீஷ் படம் தான் பார்ப்பாரு ப்ரோ. எதுவும் ஞாபகம் இல்லை. கிட்டடியில் எதுவும் ஃபீல் குட் தமிழ் படம் எனக்கு எதுவும் ஃபீல் குட்டே ஆக மாட்டேன். அதுதான் இப்போ கரெக்டு தான். இப்போ லாகுல் யோசிக்கிறது தான் மேட்ரு. எல்லாரும் வயலன்ஸுங்கிறாங்க, ரேப்பு, கிட்னாப்பிங்கு, மர்டரு, ரொம்ப குரூசமாக நிறையா இருக்குது. அதை டிபிக் பண்ணும், பட் அது ஒரு அளவுக்கு மீறி போயிட்டுருக்கு. பட் ஸ்டில் ஃபீல் குட் அப்படிங்கிறத யோசிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது நம்மளுடைய நிலமை. ஸ்டில் இந்த படம் வந்து இப்போ ஒரு காலேஜ் ஒரு இந்த வைப்பும் கொடுக்குது. அட் த சேம் டைம் வெற்றி சொன்ன மாதிரி நல்ல அந்த ஒரு ப்ரீச் பண்ணாமல் ஒரு டேக்கிங் ஃபார்வர்ட் குட் திங்ஸ். ஸோ அதனால் நல்லா இருக்கு. ஐ திங்க் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்மே நிறைய நல்ல படம் பண்ணியிருந்தாங்க முன்னாடி. லவ் டுடே இவங்க தானே பண்ணியிருந்தாங்க. லவ் டுடே இதே ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் தான். டீம், ஏஜிஎஸ் அண்ட் ஹீரோவும் அதே டீம் தான். அவரே டைரக்டர் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் டைரக்டர் வந்து இதுக்கு முன்னாடி ஓமை கடவுளை பண்ணியிருந்தாரு. ஸோ நீ ஓமை கடவுளை பார்த்துருக்கியா வெற்றி? ஓமை கடவுளை பார்த்துருக்கேன். அது வந்து கிவிங் லைஃப் அ செகண்ட் சான்ஸ். கிராஸ் இஸ் கிரீன் ஆன் அதர் சைட். அக்கறைக்கு இக்கரை பச்சை, சாரி, இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரி எப்பயுமே அந்த சைட் பச்சையா இருக்குன்னு எதிர்பார்த்து அப்படி போனா என்ன ஆகும் அப்படின்றது வந்து ஒரு கடவுள் செகண்ட் சான்ஸ் கொடுக்குற மாதிரி ஓமை கடவுளை காமிச்சாங்க. ஆக்சுவலா இது கூட அந்த மாதிரி கோரிலேட் பண்ணலாம் நீங்க. இதுவும் செகண்ட் சான்ஸ் கொடுக்குற மாதிரி தான் நிறைய வருது மூவில. செகண்ட் சான்ஸ் கொடுத்து. ஆனா என்னன்னா ஓமை கடவுளையில வந்து வாழ்க்கை அப்படி இருந்தா எப்படி இருக்குன்னு பார்ப்பாரு. ஆனா இந்த படத்துல நம்ம பண்ண தப்ப ரீவிசிட் பண்ணா நம்ம இந்த அளவுக்கு கேவலமா இருந்தோமா அப்படின்னு அப்படின்றது நமக்கு தெரிய வருமா? அந்த சொல்லக்கூடாது. ஆனா இந்த குட்டி டிராகன் ஒரு கேரக்டர் பார்த்து இப்படிதான் நம்ம இருந்தோமா அப்படின்னு நம்ம ரெக்ரெட் பண்ற அளவுக்கு மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கோம்னா அப்படி இருக்கும் அப்படின்னு. அதாவது ஃபேஸ் டு ஃபேஸ் கமிங் ஃபேஸ் டு ஃபேஸ் வித் ஓல்ட் மிஸ்டேக்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்றத நல்லா காமிச்சிருந்தாங்க. எஸ்டிஆர் ரெஃபரன்ஸ் நிறைய வருது லாகுல். நீங்க படம் பார்க்கல, இருந்தாலும் சொல்றோம். டைரக்டர் வந்து எஸ்டிஆர் ஃபேனு நினைக்கிறேன். அடுத்த படமும் எஸ்டிஆர். அதான் பாட்டுலாம் பாடினாரு எஸ்டிஆர் வந்து. அந்த ப்ரோமோ பாத்தீங்களா? எப்படி இருக்கு ராகுல்? பார்த்தேன். எஸ்டிஆர் ப்ரோமோலாம் நல்லா தானே இருக்கும். ஆமா, அதுக்கப்புறம் ஃபாலோ அப் தான் இருக்காது.
சரி, ஓகே. இந்த படமாச்சும் வரும்னு நினைப்போம். அந்த அஸ்வத் டைரக்டர் அவரு ஐ திங்க் இஸ் டன் அன் எக்ஸலன்ட் ஜாப். அது அடுத்து எஸ்டிஆர் படமும் அது வந்து நிறைய மிக்ஸ் ஆஃப் மன்மதன் என்ன ஃபார் 2K கிட்ஸ், தம்மு குத்து ப்ளஸ் மன்மதன் ஃபார் 2K கிட்ஸ் அப்படின்னு ப்ரமோட் பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்தில் நிறைய எஸ்டிஆருடைய இது வந்தது. அண்ட் லாட் ஆஃப் ஆக்டர்ஸ் இருக்காங்க, எல்லாத்தையுமே கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி எல்லாருக்குமே ஒரு ஷேப்பு, நிறைய பேர் அந்த கேரக்டர் ஆர்க்குன்னு சொல்கிறாங்களா அதையும் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. மியூசிக் என்ன நினைக்கிறீங்க மியூசிக்கை பற்றி வெற்றி? நான் மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் பக்காவா இருந்துச்சு. பாட்டு எல்லாமே நல்லா கேட்குற மாதிரி இருந்துச்சு. டன் ரியலி குட் ஜாப் வித் மியூசிக் இன் பேக்ரவுண்ட். சொன்ன அந்த மாதிரி நிறைய அந்த கல்ச்சர்ஸில் போடுற அந்த பேக்ரவுண்டு ஆ, அதாவது இந்த படத்துல வந்து நம்ம காலேஜ் லைஃப் ஓரளவுக்கு ரியல் லைஃப் கூட ஹீரோவோட நல்லா கோரிலேட் பண்ண முடியுது, சிங்க் பண்ண முடியுது, நம்மளால ரிலேட் பண்ண முடியுது, நம்ம இதெல்லாம் ஆயிருக்கும் ஓரளவுக்கு ஃபீல் பண்ண முடியுது. அதனாலதான் இந்த படத்தோட மெயின் சக்சஸ் நினைக்கிறேன். ராகுல், நீங்கள் காலேஜில் நிறைய சேட்டை பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன் அவர் பண்ணியிருக்கேன். அவர் பண்ணி பண்ணாத நாங்களும் அந்த சேட்டை. காலேஜில் தான் படித்தோம் உங்களோட. அப்ப நம்ம சேர்ந்து தானே பண்ணியிருப்போம். ஸோ அதனால அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஃபீல் வருது அந்த பார்த்தா சரி நம்ம காலேஜ் அப்படின்னு. பட் வந்து ரொம்ப இருக்கிறதுலே ஒஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு காட்டுறாங்க. கொஞ்சம் எக்ஸாஜரேஷன்னாலும் ஜாலியாக இருக்குது இந்த மாதிரி ரீல்ஸ் போடுறது. அப்போல்லாம் நம்ம படிக்கும்போது அது கிடையாது ரீல்ஸ் போடுறதெல்லாம். பட் ரீல்ஸ் போடுறது, பிக் பாஸ் பார்க்குறது, ஊரை சுற்றுறது ஜாலியாக இருக்குது அப்படின்னு காட்டுறாங்க. ஆனா கமெண்டபிள்னா நான் 2 கேரக்டர் சொல்லுவேன். ஒண்ணு வந்து மிஸ்கின். ஆஹ் ம், அவரை கேரக்டருக்கு நார்மலா கேரக்டருக்கு எதிர்த்தாப்புல கேஸ்ட் பண்ண மாதிரி. மிஸ்கின்னா இப்படி ஒரு கேரக்டர் பண்ண முடியுமா அப்படின்னா அவுட் ஆஃப் கேரக்டர் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இஸ் பெர்ஃபார்ம் ரியலி வெல். அது ரொம்ப யதார்த்தமா பண்ணியிருக்காரு. வேற யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா குட் ஹவ் பீன் டிஃப்ரெண்ட். அது சொல்ல முடியாது. பட் ஹி ஹஸ் டன் எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ் வித் தட் கேரக்டர். அதனால பண்ணியிருக்காரு. மற்றபடி நோட்டபிள் கேரக்டர்ஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், குட்டி டிராகன், ம். அது யார் அப்ரிஷியேட் அந்த பண்ணி. பிளாக் அந்த அந்த இந்த விஜே சுத்தோட வர பிளாக்ல வரவர் வெற்றி அது? ஆமா, விஜய் அவன் பேர் அர்ஷத் நினைக்கிறேன். ஆ, விஜய் சித்து பிளாகோட கூட வரவரு. அந்த ஆ, விஜய் சித்து பிளாக் இஸ் குவைட் பாப்புலர். ஒய்ஃப் ஆ, தொடர்ந்து பார்ப்பாங்க, நிறைய ஆ. வந்து ரொம்ப பாப்புலர் இது. அதுல கூட இவரும் வந்து மெயின் கேரக்டர் வருவாரு. அண்ட் ஹஸ் ஷோன் தட் ஹி ஹஸ் காட் குட் ஸ்கில்ஸ் நடிக்கிறதுக்கு. அந்த ஃபியூச்சர்ல இருக்கு இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறேன். இஸ் டன் வெரி கமெண்டபிள் ஜாப். ஆனா நீங்க இதோட வந்து ஒரு டிராகனோட உங்களுக்கு குட்டி டிராகன் ரொம்ப பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். குட்டி டிராகன் இம்ப்ரெசிவா இருந்துச்சு. அது மெயினா வந்து எனக்கு எப்படின்னா, டிராகன் வந்து குட்டி டிராகன் ரீவிசிட் பண்றப்ப அந்த லுக்கிங் பேக் ஒரு மிஸ்டேக்ஸ் அது எப்படி இருக்குன்னு நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தால குட்டி டிராகன். ஆனா ஃபர்ஸ்ட் காமிக்கப்ப குட்டி டிராகன் கொஞ்சம் கிரிஞ்சா இருக்குன்னு நினைச்சேன். பட் ஆனா நல்லா தான் கொண்டு போயிருந்தேன். ம், இன்னொரு மென்ஷன் வந்து அந்த கேரக்டரோட அப்பா மரியம் ஜார்ஜ், அவர் நல்லா பண்ணியிருந்தார். அவர் நல்லா நிறைய படத்துல நிறைய ஸ்மால் ஸ்மால் கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதுல 2 3 சீன்ல வந்தாலும் ஹி ஹஸ் இம்ப்ரெஸ்ட் வெல் கடைசி வரைக்கும். ம். ராகுல், ஒரு முக்கியமான ம் ஒரு சின்ன ஸ்பாய்லர் தான். பட் இந்த படத்துல தமிழ் சினிமாலே இல்லாத ஒன்று இருக்கு. அதாவது இது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுக்கிட்டே ஃபைட் பண்ற மாதிரி இருக்கு. அப்படியா? ஸ்டூடெண்ட், ஆமா. நீங்க படிச்சுக்கிட்டே இந்த மாதிரி ஃபைட்லாம் பண்ணியிருக்கீங்களா? இல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு சீன் வந்திருக்கு. வெற்றி வந்து மிஸ்கின் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காருன்னு சொன்ன வெற்றி. மிஸ்கின் வந்து எப்பயுமே மைக்கில் ஆடியோ லான்ச்லேயே நிறைய பேர் நார்மலாகவே அந்த மாதிரி தான் ஒரு பேசுகிற அந்த டோன் கரெக்டாக செட் ஆகுது. அதனால அதுவும் நல்லா இருக்கு. மிஸ்கின் பேசுகிற தோரணை அப்படி தானே, அதனால அது இன்னும் பர்ஃபெக்டாக செட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால டிராகன் வந்து ஐ திங்க் இட்ஸ் அ குட் மூவி. அவர் பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோ பழைய ட்வீட்லாம் எடுத்து எடுத்து போட்டுட்டு இருக்கானுங்க ஸ்க்ரீன்ஷாட்டாக. எல்லாருக்கும் முன்னாடி வந்து தனுஷ்க்கு வந்து அவர் இப்போ ஏதோ ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு பாருங்க ப்ளீஸ் அப்படின்னு போட்ட ரெக்வஸ்ட்டு. அதே மாதிரி நிறைய இப்போ இருக்கிற ஹீரோஸ் டேரக்டர்ஸ்க்கு அவர் பண்ண ட்வீட்டு, இப்போ வந்திருக்க படத்தை பற்றி அவர் அடித்த கமெண்ட்டு எல்லாமே இப்போ ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. பட் தென் லைஃப் ஹஸ் கம் அ ஃபுல் சர்க்கிள். இட்ஸ் வெரி நைஸ் டு சி இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம். இதுல படத்துல வர மாதிரியே அவர் ஒரு ட்வீட்டும் போட்டிருக்காரு. போரா இருக்கிறவங்க போராவே இருக்கணுமா அப்படின்லாம் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு 2014 நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் லைஃப் இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் பார்க்கறதுக்கு இட்ஸ் நைஸ் டு ஃபீல் குட் இன் ரியல் லைஃப். ஏன்னா இந்த மாதிரி இருந்துட்டு பை தேர் ஓன் ஹார்ட் ஒர்க் தே ஹவ் கம் அப் இன் லைஃப் அப்படிங்கிறத நம்ம கண்கூடா பார்க்குறோம். அப்படிங்கிறப்ப இட்ஸ் வெரி நைஸ். இன்னைக்கு வந்து அதே தனுஷ் படத்தோட ஒரு மூவி வந்திருக்கு அண்ட் இட் இஸ் டூயிங் பெட்டர் தன் தட் ஃபிலிம் அப்படின்றத பார்க்கறதுக்கு இட்ஸ் வெரி நைஸ் டு சி. என்ன நினைக்கிறீங்க நீங்க ரெண்டு பேரும் அதை பத்தி?
அவரு ஃபர்ஸ்ட் படம் அது இவருடைய முன்னாடி படம் நல்லா ஃபன்னா தான் இருந்தது. இல்ல அதே ரியல் மாதிரி லைஃப்லயும் அந்த மாதிரி இருந்துட்டு இப்போ ஐ திங்க் எஸ் அச்சீவ்ட் இல்லையா? அது அது வந்து இட்ஸ் நைஸ் டு see அப்படின்னு சொல்றேன் நான். நான் வந்து இது இவரை சிவகார்த்திகேயனோட கம்பேர் பண்ணுவேன். அப்படியா? ஏன்? ஆமா, சிவகார்த்திகேயனும் கஷ்டப்பட்டு தான் மேல வந்தாரு. இவரும் அதே மாதிரி கஷ்டப்பட்டு தான் வந்தாரு. சிவகார்த்திகேயன் வாஸ் பியூர்லி an ஆக்டர். இவர் கொஞ்சம் டைரக்டரும் இருந்தாரு. ஃபர்ஸ்ட் இஸ் கிவன் கோமாளி ஹிட் ஆச்சு. அப்புறம் ஹீரோ டைரக்டரா லவ் டுடே வந்துச்சு. அப்புறம் இந்த படத்துலயும் ஒரு ஹிட் ஆயிருக்காரு. இட்ஸ் கன்சிடர் பிளாக் பஸ்டர் ஃபிலிம். நான் சிவகார்த்திகேயன் கூட கம்பேர் இந்த ஜேர்னி கம்பேர் பண்ணேன் தவிர ஐ நாட் சேயிங் இஸ் ஈக்குவல் டு சிவகார்த்திகேயன். இப்போ என்னன்னா இப்போ ஃபார் இது என்னோட இது ஒரு வாய்டு கிரியேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ விஜய் எஸ் ஸ்டெப் அப்ன்றப்ப ஒரு வாய்டு கிரியேட் ஆயிடுச்சுன்னா சிவகார்த்திகேயன் ஸ்டெப் அப் தட் ரோல். அப்ப இந்த மாதிரி இந்த கொஞ்சம் இந்த ஸ்மால் ஸ்டோரிஸ் இந்த மாதிரி ஸ்லைசஸ் ஆஃப் லைஃப் ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து பண்ற மூவிஸ் அந்த அளவுக்கு இப்போ அவ்வளோ இல்லை. முன்னாடி சிவகார்த்திகேயன் நிறைய பண்ணாரு. அவர் பணியில பண்ணாரு. அந்த மாதிரி மூவிஸ் வந்து இப்ப பிரதீப் ரங்கநாதன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தெரியல. பட் ஐ திங்க் போர்லுக்கு மேபி இஸ் டேக்கிங் அப் தட் ரோல் அந்த மேண்டில் எடுக்கிறதுக்கு அந்த வாய்ட் ஃபில் பண்ணலான்னு என்னோட ஃபீலிங். ஓகே. படம் இவர் வேணா பிரதீப் ரங்கநாதன் கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்கலாம். படம் வந்து பிப்ரவரியில தான்ப்பா வந்துச்சு. ஸோ அதனால ஜோக்குன்னு நான் சொன்னேன் ராகுல். இல்ல ஓகேவா? அவர் மேலே வந்தாரு, பிப்ரவரி படம் பிப்ரவரியில வந்துச்சா? புரியுதா? பிப்ரவரில இருந்து மார்ச் பண்ணி மேல வந்திருப்பாரு. ஓகே ஓகே. பிப்ரவரியில இருந்து மார்ச் பண்ணி மேலே வந்தாரு. ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த படத்தை பார்த்துட்டோம், நல்லா இருந்துச்சு. ராகுல் நீங்களும் பாருங்கன்னு நாங்கள் 2 பேரும் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் உங்களுக்கு. அடுத்தது வந்து கேப்டன் அமெரிக்கா பேசலாம்னு நினச்சோம். அந்த படத்தை பற்றி பார்த்தவர் வரல, டாக்டர் மட்டு. ஸோ அவர் வரும்போது அதை தனியாக பண்ணுவோம். கேப்டன் அமெரிக்காவும் நல்லா தான் இருந்துச்சு. பட் நான் மட்டும் தனியாக பேசினா நல்லா இருக்கு. அதை பார்த்துட்டு நான் நினச்சது வந்து அந்த கேப்டன் அமெரிக்கா ரோலில் ஒரு விஜயகாந்தும் அந்த ஹாரிசன் ஃபோர்ட் நடிப்பார் ரெட் ஹெல்க்கு, அதில் ஒரு சத்யராஜையும் போட்டு நடிச்சிருந்தா சிறப்பாக இருந்திருக்கும். ஆனால் ஃபுல்லாக மட்டும் பார்த்துருச்சு. ரெண்டு பேர் பேசினா நல்லாயிருக்கும். ஸோ அதையும் நம்ம பண்ணலாம் ஃப்யூச்சரில். வரக்கூடிய மற்ற படங்களை பற்றியும் பேசுவோம், முன்னாடி இருந்த படங்களை பற்றியும் பேசுவோம், நம்ம வழக்கமாக காலேஜில் அரட்டை அடிக்கிறத பற்றியும் பேசுவோம். ஸோ இதோட ஐ திங்க் வி கேன் வைண்ட் அப். லாகுல், வெற்றி, உங்களுடைய சைனிங் ஆஃப் கமெண்ட்ஸை சொல்லிட்டா வி கேன் சே பாய் டு அவர் வியூவர்ஸ் அண்ட் லிசனர்ஸ். இந்த படத்தை இனி போய் பார்க்கலான்னு இருக்கேன். பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து என்ன கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணிக்கலாம். மற்ற லிசனர்ஸ் நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணலாம். வேற ரெகுலராக இனி இந்த மாதிரி ஏதாவது பாட்காஸ்ட் இல்லை வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். வெற்றி ப்ரோ நீங்கள்? அதாங்க, கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. பார்த்துட்டீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். வேணா திருப்பி கூட போய் பார்க்கலாம். Worth the watch. The Aratai Squad recommends this movie. Signing off. Thank you.